தீபாஸ் கிச்சன். நாம் இன்றைக்கி வந்து எக் மசாலா தான் பார்க்க போகிறோங்க. எக் மசாலா வந்து நம்ம செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் வந்து நம்ம எக் வந்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அவ்வளோ எக் வந்து எடுத்துக்கலாம். முட்டையை மெதுவாக எடுத்து வைக்கணுங்க. இந்த முட்டை கிராக் வந்துருச்சுன்னா நம்ம முட்டை வெந்தங்கடைசியில் வந்து பூரா ஒயிட்டாக ஆயிருங்க, தண்ணி பூரா. அப்புறமா முட்டைக்கு வேணுங்கிற மசாலா வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க. அதுக்கு நாம் 2 பிரிஞ்சி லீஃபு, அதுக்கப்புறம் 4 கிராம்பு, அதுக்கப்புறம் பட்டை 2 துண்டு, அதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு சோம்பு எடுத்துக்கலாங்க. அப்புறம் 4 பூண்டு ஒரு 5 பல், 3 துண்டு இஞ்சி, அப்புறம் பச்சை மிளகா வந்து ஒரு 4, உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுங்கிற அளவு நீங்கள் போட்டுக்கலாம். நான் 4 மிளகாய் மட்டும் போடுறேங்க. அதுக்கப்புறம் நாம் அரிஞ்சு வச்சுருக்கிற 2 பெரிய வெங்காயங்க, அப்புறம் 2 தக்காளிங்க. இதை வந்து நாம் அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ அரைச்சி எடுத்துட்டு ஒரு பேன் எடுத்துகிட்டு பேனில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுக்கலாங்க. கடுகு போட்டுட்டு வெங்காயம் மிளகாய் போட்டுக்கலாம். போட்டு அப்படியே அது பொன்னிறமாக வந்து பொன்னிறமாக மாறணுங்க. மாறின கடைசியில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்குவோங்க. கரம் மசாலா 1 ஸ்பூன் போட்டுக்குவோங்க. இதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த மசாலாவை வந்து நம்ம சேர்த்திக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. ஒரு 10 மினிட்ஸ் வந்து நம்ம விட்டுருவாங்க. இதில் இருந்து பச்சை வாசம் வந்து போகணும். ஏன்னா நம்ம எல்லாம் பச்சையாக அரைச்சிருக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி தழை புதினா தழை வந்து சேர்த்திக்கலாங்க. ஒரு 10 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் சால்ட் சேர்த்திக்கலாங்க. நம்ம இந்த கேப்பில் வந்து முட்டையை உரித்து நாம் கட் பண்ணி எடுத்து வச்சிட்டோங்க. அதுக்கப்புறம் நாம் முட்டையை அப்படியே ஆட் பண்ணிக்கலாங்க. ஒவ்வொன்றா எடுத்து உள்ளே வைக்கலாம். கொத்தமல்லி தழை தூவி விட்டுட்டு அதுக்கப்புறம் நாம் இதை ரொம்ப போட்டு பெரட்டாமல் இந்த பக்கம் ஒரு 2 பெரட்டு, அந்த பக்கம் ஒரு 2 பெரட்டு அப்படி பெரட்டிட்டு நம்ம முட்டை மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இதை நீங்கள் வந்து சப்பாத்திக்கு, சாப்பாட்டுக்கு, தோசைக்கு 3க்குமே நல்லா இருக்குங்க.
இந்த ரெசிபியை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.